லூர்துஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுவின் பெயரால் வணக்கம் கலந்த வாழ்த்துக்கள். விசுவாசம், நம்பிக்கை இது இல்லைன்னா கிறிஸ்துவ வாழ்க்கையே கிடையாது. இதற்கு பலரும் முன் உதாரணமாக இருந்திருக்கிறார்கள். விவிலியத்திலே வாழ்ந்த ஏகப்பட்ட பேர் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக இறைவனுடைய இயேசுவின் செய்தியை பரப்பியவர்கள், நமக்கு பாடம் நடத்தியவர்கள், நமக்கு வாழ்க்கையாக வரலாறாக இருந்து கொண்டிருப்பவர்கள். அதுலயே இன்னைக்கு பார்க்க போற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 100 படை தலைவன் இயேசுநாதர் கப்பர்நகும் அப்படின்ற ஊருக்கு போறார். இவர் ஒரு ரோமானிய படை வீரர். 100 வீரர்களுக்கு இவர் தான் தளபதி. இவருக்கு கீழே 100 பேர் இருக்காங்க. ஒரு டீம், அது ஒரு யூனிட் மாதிரி. அவரு ரொம்ப பவர்ஃபுல் மேன். இருந்தாலும் அவருடைய டீம்ல ஒருத்தர் வூண்டட் சோல்ஜர், தன்னுடைய ஊழியன் ஒருத்தன் வீட்டில் முடக்குவாத நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவரை ஆண்டவரே நீர் குணமாக்குன்னு சொல்லி இயேசுநாதர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய படை தளபதி வேண்டுகோள் விடுக்கிறார். சரி, நான் வரேன் உன் வீட்டுக்குன்னு சொல்லி இயேசுநாதர் கிளம்பும்போது அருமையான ஒரு வார்த்தையை சொல்றார். அவர், ஆண்டவரே நீர் என் வீட்டிற்கு வர நான் தகுதியற்றவர், அதனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், எனது ஊழியன் நலமடைவான். இந்த வார்த்தையை அன்றாடம் நாம திருப்பலியில சொல்றோம். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது வார்த்தை. வேர்ட்ஸ் ஆர் சோ பவர்ஃபுல். உலகத்துல பிரச்சனைகள் வர்றதுக்கு மிக முக்கிய காரணமே வார்த்தைகள் தான். வார்த்தையால தான் இறைவன் இந்த உலகத்தையே படைத்தார். இறைவன் வார்த்தையாகவும் இருக்கிறார், வாழ்க்கையாகவும் இருக்கிறார். ஒற்றை சொல். வானம் உண்டாகட்டும் உண்டாகியது, பூமி உண்டாகட்டும் உண்டாகியது, கடல் உண்டாகட்டும் உண்டாகியது. இறைவன் வார்த்தையாகத்தான் இருக்கிறார். வார்த்தையால் இந்த உலகத்தையே மிக சிறப்பாக படைத்ததால் இந்த வார்த்தைக்கு வலிமை இருக்கிறது. அந்த வார்த்தையினுடைய வலிமையை, வல்லமையை அவர் நம்புகிறார். யாரு? அந்த படை தளபதி. அவருக்கும் பயங்கர கமாண்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ டிராஃபிக் போலீஸுக்கும் அந்த பவர் இருக்கு. அவர் கையை காமிச்சாருன்னா ஏகப்பட்ட வண்டி நிற்கும். இன்னும் ஆகணும். அந்த பவர் அவருக்கு, அந்த ஹேண்ட் சிக்னலுக்கு அவ்வளோ பவர். அதே மாதிரி இவரும் ஒரு டீம் லீடர், ஒரு யூனிட் கமாண்டர். அவர் சொல்றாரு, என் டீம் 100கணக்கான படை வீரர்கள் இருக்கிறார்கள். நான் சொன்னேன்னா ஒருத்தர் போ என்றால் போவான், வா என்றால் வருகிறான், என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறார். என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அனைவரும் தங்களுடைய கடமையை நிறைவேற்ற ரெடியா இருக்கிறாங்க. என்கிட்ட அந்த பவர் இருக்கு. இது என்னுடைய பவர். அவர் என்ன நினைக்கிறாரு, என்கிட்ட இந்த ஊழியன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான, முடக்குவாதத்துல பீடிக்கப்பட்டிருக்கிறான, அவனை குணமாக்குற வெள்ளம் யாருக்கு நம்புறாரு? இயேசுட்டு இருக்குன்னு நம்புகிறார். இந்த உலகம் சார்ந்த படை வீரருக்குள்ள அதிகாரம் இவருக்கு இருக்கலாம். இதை தாண்டி இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு இறை சக்தி, நோயை குணமாக்குகிற சக்தி, பேயை ஓட்டுகிற சக்தி யார்கிட்ட இருக்குன்னு நம்புறாரு? இறைமகன் இயேசுட்டு இருக்குன்னு நம்புறாரு. இயேசுநாதர் ஆச்சரியப்பட்டு போறார் இந்த வார்த்தையை கேட்ட உடனே. என்னப்பா வீட்டுக்கே வரவேணா, நீங்க வார்த்தை சொன்னா போதும்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்து சொல்றாரு இஸ்ரேல் மக்கள்கிட்ட. இஸ்ரேல் மக்கள் ஒருவரிடமும் இத்தகைய விசுவாசத்தை நான் கண்டதில்லை. கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் எல்லோரும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு பந்தியில் அமர்வார்கள். அரசுக்கு உரியவர்கள் புறம்பே தள்ளப்படுவார்கள். நீ சொல்லி முடித்த பின்பு இயேசு அந்த படைத்தலைவனை பார்த்து சொல்கிறார், நீர் விரும்பியவாறே நிகழும், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றார். அந்த நொடியிலேயே அந்த முடக்குவாதம் பிடித்த ஊழியன் குணமடைந்து விடுகிறான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி. இதுல முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இறைவனை தேட வேண்டும், இறைவன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். என்னதான் எல்லாத்தையும் கமாண்ட் பண்ணி வேலை வாங்குற பவர் நம்ம கிட்ட இருந்தாலும், தன்னுடைய ஊழியனை குணமாக்குகிற பவர் இறைவன் இருக்கு. அந்த படைத்தளபதி நம்புறாரு, இறைவனை தேடி போகிறார், இறைவனிடம் வேண்டுகோள் வைக்கிறார், விரும்பி கேட்கிறார். அதையும் தாண்டி, ஆண்டவரே நீங்க வந்தெல்லாம் நீங்க தொட்டு குணப்படுத்த வேண்டாம், சொல்லுங்க போதும், நீங்க சொல்லுங்க, உங்க வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்கு அப்படின்ற பிரமிக்கத்தக்க ஒரு மிகப்பெரிய அதிசயம். என்ன ஒரு நிகழ்வு பாருங்க. இதை நாம அன்றாட திருப்பலியில இன்னைக்கும் இந்த வசனத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு மிக பிரபலமான வசனமாக அந்த படைத்தலைவனால் அது சொல்லப்பட்ட விஷயம். அன்றாடம் சொல்றோமே திருப்பலியில, உலகம் முழுக்க சொல்றாங்களே. அவன் எப்பேற்பட்ட ஒரு விசுவாசமாக இருக்கும். கடவுள் எவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரத்தை அவர் கொடுத்திருக்காரு பார்த்தீங்களா. அவர் சொன்ன வார்த்தைகள் அன்றாடம் உச்சரிக்கப்படுகிறது. ஸோ இதுதான் ஒரு எல்லை தாண்டிய விசுவாசம், அளவு கடந்த ஒரு நம்பிக்கை கடவுள் மேல். அவரால் முடியும். ஸோ இந்த வார்த்தைகள் அப்படின்னும் போது, வார்த்தைகள் என்ன பண்ணும்னா, சில வார்த்தை வெல்லும், சில வார்த்தை கொல்லும்.
பாராட்டவும் வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம், சபிக்கவும் வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம், போற்றுவதற்கும் வார்த்தைகள், தூற்றுவதற்கும் வார்த்தைகள், மகிழ்விக்கவும் வார்த்தைகள், துக்கப்படுத்தவும் வார்த்தைகள். வார்த்தைகள் ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது, என்ன வேணா பண்ணும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பல நேரங்களில் சூழ்நிலைகள் காரணமாக மிக கோவப்பட்டு தவறுதலான வார்த்தைகள் உபயோகிக்கின்ற பொழுது எங்கேயோ போய் ரிசல்ட் எங்கேயோ போய் முடிஞ்சது. ஸோ வார்த்தைகளில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இறைவனுடைய வார்த்தைகள் இன்னும் பவர்ஃபுல்லானது. அவருடைய வார்த்தைக்கு வல்லமையும் மகிமையும் ஆற்றலும் உண்டு. அப்படிப்பட்ட இறைவனால் படைக்கப்பட்ட நாம் பேசுகின்ற பொழுது, சொல்லுகின்ற பொழுது, மற்றவருடன் உறவாடுகின்ற பொழுது, உரையாடுகின்ற பொழுது நம்முடைய வார்த்தைகளிலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நம்மை அறியாமல் பேசிவிடுகின்ற வார்த்தைகளுக்கு நாம் தான் பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது. வார்த்தைகளில் மிக தெளிவும் கவனமும் அவசியம் என்பதை இந்த நிகழ்வு உணர்த்துகிறது. இறைமகன் இயேசுவின் வார்த்தை மீது நம்பிக்கை கொண்டு மிக அழகாக வேண்டுகோளை வைத்து அதன் மூலமாக தன்னுடைய ஊழியனை குணமாக்கி அந்த நூற்றுவர் தலைவனின் விசுவாசம் மிக பாராட்டத்தக்க. எதுக்கு இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம்னா, ஒவ்வொரு துறையிலையும் சாதனையாளர்களை பார்த்து வியக்கிறோம். சூப்பரா ஓடுறாங்க, பயங்கரமா நடிக்கிறாங்க, இவங்க சிறப்பா பேசுறாங்க, நல்லா லீட் பண்றாங்கன்னு ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் பார்க்குறோம்ல. இந்த நம்ம ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டில் ஆன்மீக வாழ்க்கைக்கு, நம்முடைய ஆன்மாவுக்கு, நம்ம மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு இவங்கெல்லாம் முன் உதாரணங்கள். இவங்கெல்லாம் சாதனையாளர்கள், வாழ்ந்தவர்கள், இறைவனோடு இணைந்தவர்கள், இருந்தவர்கள். இவ்வளோ பெரிய விசுவாசத்தோட அவனுடைய பதவி அதிகாரம் அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரே முக்கியம்னு சொல்லி, ஆண்டவரே நீங்க சொல்லுங்க போதும் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம கடவுள்கிட்ட போய் கேட்கணும், ஆண்டவரே நீங்க சொல்லுங்க போதும், உங்களுடைய வார்த்தைகள் எங்களை குணமாக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கின்ற பொழுது நாமும் குணம் பெறுவோம், நலம் பெறுவோம், ஆற்றல் பெறுவோம், நம்முடைய வார்த்தைகளும் பலப்படும். சில சமயங்களில் பேச முடியாத சூழ்நிலைகளில் கண்டிப்பாக வேண்ட வேண்டும் எல்லா நேரத்திலும், ஆண்டவரே நீரே என் வாயினின்று பேசும் சொல்லி பாருங்க. கண்டிப்பா இறைவனுடைய ஆவியானவர் உங்களை ஆட்கொண்டு எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்கிற தெளிவை உங்களுக்கு கொடுப்பார். அதாவது நீங்க பெரிய பிக்ஷாட்டை பார்க்க போறீங்க, வேற விஷயங்கள் அது இதுன்னு போதும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சின்ன பிரேயர், ஜஸ்ட் டூ இட், அவ்வளவுதான். நான் போறேன், பார்க்க போறேன், கடவுளே நான் என்ன பேசுன்னு தெரியாது, நீங்க சொல்லுங்க, நான் பேசுறேன். டெஃபினட்டா காட் வில் ஆக்ட் த்ரூ யூ. ஸோ இத்தகைய விசுவாசத்துல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் உறுதியாக பற்றி கொண்டு நல்ல இறை மக்களாக வாழ்வோம். நன்றி.